சரி ப்ரோ, நீங்கள் இப்போ தாய்லாந்து வந்து எத்தனை நாள் ஆச்சு? தாய்லாந்து வந்து இப்போ ஒரு மாதம் ஆகுது அப்படின்னு சொல்ல ஆசை தான். பட் 10 நாள் ஆச்சு. நல்லா இருந்துச்சு தாய்லாண்டை பொறுத்தவரை. பேங்காக், பட்டாயா, உண்மையிலேயே எல்லாரும் பட்டாயாவா சொல்லுவாங்க. ஆனா எனக்கு பேங்காக் ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாமே பிடிச்சிருக்கு. இந்த மக்கள் நல்ல அமைதியான மக்கள். பேங்காக்கை பொறுத்தவரை, தாய்லாந்தை பொறுத்தவரை இந்த இவங்க வந்து கொஞ்சம் அமைதி, யாரோடையும் போய் பிரச்சனை பண்ண மாட்டாங்க. சத்தம் பண்ணுறது இந்த டவுன் நாடு அதைத்தான் சொல்கிறேன். மதியம் ஃபோன் சவுண்டே வந்து நாங்கள் வந்து இப்போ நடு ரோட்டில் போய் நித்திரவுண்டா கூட வந்து அடித்து எழுப்ப மாட்டாங்க. அவ்வளோ வெயிட் பண்ணுவாங்க. அவ்வளோ வெயிட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறேன். அவ்வளோ பொறுமையான ஆட்கள். எவ்வளவு டிராஃபிக் இருந்தாலும் பேசாமல் அப்படியே இருப்பாங்க. அதை நினைச்சால் இந்த இடத்த மெய்சிலுக்கு. ஆனால் இப்படி தான் பெரிய பெரிய நாடுகள் இருக்கு. இதுவும் பெரிய நாடு தான். இப்படி தான் எல்லா பெரிய நாடுகளும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஆமாம், ஏன்னா நம்ம ஊரில் பொதுவாக நம்ம தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவாக இருக்கட்டும், தாய்லாந்துனால இலங்கையும் அப்படிதான். தாய்லாந்துனாலே ஒரு தப்பான ஒரு மித்து இருக்கு. அது வந்து உண்மை இல்லை. ஆக்சுவலாக உண்மை இல்லை. அதை தான் சொல்கிறேன். இப்போ என்னென்னா தாய்லாந்துன்னு சொன்ன உடனே அந்த பட்டாயா வாக்கிங் ஸ்ட்ரீட்டை வச்சு தான் யோசிப்பாங்க. ஆனால் அது வந்து 10 இடத்துல அப்படி தான் இருக்கு. ஒரு சின்ன 100 மீட்டரோ 200 மீட்டர் ஸ்ட்ரீட் தான். அதில் தான் அப்படியான நைட் லைஃப் இதுகள் இருக்கும். அது எல்லா இடத்துலையும் இருக்குது. இந்தியாவிலையும் இருக்குது, இலங்கையிலையும் இருக்கும், எல்லா நாடுகள்லையும் இருக்குது. இது வந்து அது ஒரு கண்டென்ட் வைஸாக தான் நாங்கள் அதை வச்சு கொண்டு இப்படி கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னா அது பார்க்கற வேண்டியதான். அந்த டூரிஸ்டுகள் வந்து கட்டாயம் வந்து அந்த இடங்களுக்கு போவாங்க. ஏன்னா அவங்க தேடி வர்ற இடம், அந்த என்ஜாய் பண்ணுறது, பார்ட்டி பண்ணுறது அப்படியான இது இருக்குது. அந்த சுற்றுலாத்தலமாக இருக்குது. அதான் மிச்சப்படி சொல்ல போனால் தரமான நாடு. இன்னொன்று நீங்கள் நோட் பண்ணீங்களான்னு தெரியல, நம்ம போய் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். அதுதான் முக்கியமாக கடையில் கூட போனால் கூட யாருமே நாங்களாவே போய் கேட்போமே இதாண்டு போக முடியும். அவங்க யாருமே வந்து இழுத்து பிடிச்சி இதை வேணுங்க, இந்த டாக்ஸி இதுக்கு வந்துடுங்க அப்படிலாம் இல்லை. இப்போ நாங்கள் இவ்வளோ வருஷமாக இருந்து கற்றுக்கிட்டது நீங்கள் 10 நாளில் கற்றுட்டீங்க, அது தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ நீங்கள் தாய்லாண்டில் வந்து எந்தெந்த பிளேஸுக்கெல்லாம் போனீங்க? இப்போ நீங்க போயிருக்கிறது 2 சிட்டி தான் இல்லையா? பட்டாயா போனீங்க, பேங்காக் போனீங்க. எங்களுக்கு வந்து குறைஞ்ச நாள் தான். நாங்க வந்து இல்ல மிஸ் ஆயிட்டு எங்களோட பிளானிங் வந்து கொஞ்சம் 1 மந்த்துக்கு பிளானிங் போட்டது. பட் அது நாங்களாவே மாத்திட்டோம். டிராவலாவே சொல்லிச்சின்னு கட்டாயமணி அவே 20 நாளைக்கு சொன்னாங்க. 20 நாள் 30 டேஸ்க்கு தான் நோக்கி வந்தது. பட் நாங்களே ஃபர்ஸ்ட் சொல்லிட்டோம் 10 டேஸ்க்கு ஆடும். நாங்கள் வந்து வித்தியாசமான கண்டென்ட் தானே. எங்களுக்கு வந்து கண்டென்ட் வந்து நாங்கள் கொஞ்சம் மாறுபட்டு எடுக்கிறோம். எல்லாருமே ஒரே மாதிரி கொஞ்சம். அதுவும் நான் இப்போ நோட் பண்ணேன். இப்போ பட்டாயா பேங்காக்னு வந்தாங்கனாலே இப்போ எல்லா யூடியூப்லேயும் ஒரே மாதிரி ஏரியாவுக்கு தான் போயிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அதை தாண்டி டிஃப்ரெண்டாக நீங்கள் பண்ண பண்ணியிருக்கீங்க ஆல்ரெடி இல்லையா? ஃபியூச்சரில் அந்த வீடியோஸ்லாம் நாங்கள் பார்க்கலாம். இல்லை அந்த பழைய இந்தியா சீரீஸ்லையும் பார்த்தீங்கன்னா உள்ள எல்லாத்துலேயும் கொஞ்சம் மாறுபட்டதாக இருக்கலாம். இலங்கை தமிழாக்கலங்க இருக்கு அப்படி தேடுவோம். அப்படி தமிழில் அப்படி கொஞ்சம் லோக்கலாக கொஞ்சம் வித்தியாசமாக தேடி எடுக்கிற வீடியோஸ். பட் இந்த நாட்டுக்கு உரித்தான சிலது வித்தியாசமான என்ன இருக்கு எங்க அப்படியான லோக்கலாக இருக்கிறோன்னு பார்ப்போம். இது போக நான் கொஞ்சம் உங்களுக்கு ஐடியா கொடுக்குறேன். நம்ம இப்போ எந்த ஒரு டூரிஸ்ட் வந்தாலும் மெயினாக நம்ம இந்தியாவிலேருந்தோ ஸ்ரீலங்காலேருந்து வந்தாங்கன்னா அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது ஒரு 4-5 பிளேஸ் தான். ஒன்று பட்டாயா, பேங்காக், ஃபுகெட், அப்புறம் இந்த கிராபி இங்கெல்லாம் போவாங்க. ஆனால் இதெல்லாம் தாண்டி பட்டாயா சுற்றி நிறைய ஐலாண்ட் இருக்கு. கோ சமித்னு ஒன்று இருக்கு, கோச்சாங்னு ஒன்று இருக்கு. கோச்சாங் வந்து பட்டாயால இருந்து ஒரு 3-4 ஹவர்ஸ் டிராவல் பண்ணி போனோம். பட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும், வடிவா இருக்கு, அருமையா இருக்கும். அது வந்து மேலே அந்த வியூவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரி இருக்கும். நீங்கள் போயிட்டு போவீங்க. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெச்சாபுன்னு ஒரு பிளேஸ் இருக்கு. அது வந்து நம்ம ஊட்டி கிளைமேட் மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு தாய்லாண்டில் பெச்சாபுன்ல மட்டும் தான் அந்த அளவுக்கு ஒரு வெதரை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கும். கிளவுட்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஃபீல் பண்ணலாம். நல்லா இருந்துச்சு. ஹில் ஸ்டேஷன் மாதிரி. அந்த ஹில் ஸ்டேஷன் மாதிரில அது ஒரு ஹில் ஸ்டேஷன் தான். ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் ப்ரோ இன்னொரு முக்கியமான விஷயம், தாய்லாந்துல 10 நாள் ஸ்டே பண்ணிருக்கீங்க. தாய் ஃபுட் என்னெல்லாம் ட்ரை பண்ணீங்க? தாய் ஃபுட்ன்றது ட்ரை பண்ணவ பேர்ல எங்களுக்கு தெரியல. ஊர்ல சிக்கன் மாதிரி இங்க ரொம்ப ஃபேமஸ் வந்து போர்க் அண்ட் பீஃப். அது பன்றி இறைச்சி சாப்பிடுறது. நான் இங்க வந்து இந்த சின்ன வண்டு சாப்பிட்டு பார்த்தேன். வண்டோன்னு இது பூச்சி புழுசா ஒருக்கா கடிச்சு கூட அப்படி துப்பிட்டு அந்த மசாலா வந்து அது மசாலா போடாம தந்துருக்கலாம். மசாலா அது சத்தி வர்ற மாதிரியே போயிட்டு உடலை கெடுப்பான்ட்டு. நல்லா இருந்தது வைன் சிக்கன். மற்றது நாங்கள் கூட வந்து இங்கே உயிர் வாழ்ந்தது வந்து 7-Eleven போய் பண்ணம் ஃபுட்லேண்டில் போய் கிடைக்கிற பேக்கெட் இதில் எடுத்து தான் நாங்கள் சாப்பிட்டு உயிர் வாழ்ந்தேன்னு சொல்லலாம்.
உங்களுக்கு சில ஐடியாஸ்லாம் கொடுக்குறேன். ஓகேண்ணா. தாய் ஃபுட் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக டேஸ்டா இருக்கும். இருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி தான், நானும் போக் பீஃப்லாம் சாப்பிட மாட்டோம், சிக்கன் இதுதான். ம். பட் ஒரு 4-5 டிஷ் நான் சொல்கிறேன், மேபி அது நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. கபாவ் காய் அப்படின்னு சொல்லி இது இருக்கும். மரவள்ளிக்கிழங்கு. இல்லை கபாவ் காய்ங்கிறது வந்து நம்ம கொத்துக்கறி சிக்கன் இருக்கு இல்லையா, நீங்கள் எங்கே எல்லா பக்கமும் கிடைக்கும். இது வந்து தாய்லாண்டோட ஸ்ட்ரீட் ஃபுட் மாதிரி, உங்களுக்கு பெரிய ஹோட்டல்லையும் கிடைக்கும், லோக்கல் ஸ்ட்ரீட் ஷாப்லேயும் கிடைக்கும். அதில் வந்து நம்மளோட துளசி இருக்கு இல்லையா, துளசியில் அந்த கொத்துக்கறியை போட்டு பெசில் அதில் அது போட்டு அது கூட வந்து மிளகாலாம் சில்லி ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணி பண்ணுவாங்க. நீங்கள் சொல்லும்போது மட்டும் அதில் வந்து ஃபிஷ் ஆயிலும் ஃபிஷ் சாஸும் வேண்டான்னு சொல்லிடுவோம், வெஜிடபிள் ஆயில் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நாங்கள்லாம் எங்கே போனாலும் அதை வச்சு தான் மேனேஜ் பண்ணுறோம். நாங்கள் வந்த புதுசில் எங்களுக்கும் இதெல்லாம் ஒருத்தர், நான் இங்கே போனாலும் இந்தியன் ஹோட்டல் தேடி போவேன். உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, இந்தியன் ஹோட்டல் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ். சரியான இங்க வந்து எல்லாமே ஃபிஷ் ஆயில் அண்ட் ஃபிஷ் சாஸ் எதுலயாச்சும் ஆட் பண்ணிடுவாங்க. சோ நமக்கு பிடிக்கல அப்படின்னா நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம், எந்த மாதிரி வேணும்னாலும் நம்ம சொல்லலாம். நான் ஒரு 4-5 ஃபுட் சொல்றேன் உங்களுக்கு. கபாவ் காய், டாமியாம் சூப் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன். டாமியாம்ங்கிறது ரொம்ப ஸ்பைசியா இருக்கும். அதுல வந்து வித் கோகனட் மில்க், வித்தவுட் கோகனட் மில்க், கிளியர் சூப் ரெண்டுமே கிடைக்கும். நீங்க இது நான் சொல்ல ஐட்டத்துல எது நீங்க ஆர்டர் பண்ணீங்கனாலும் ஃபிஷ் ஆயிலும் ஃபிஷ் சாஸும் வேண்டாம்னு சொல்லி. அப்புறம் எக் ஃப்ரைட் ரைஸ் நல்லா இருக்கும். தாய் ஆம்லெட் ட்ரை பண்ணுங்க. தாய் டெசர்ட்ஸ் நிறைய இருக்கும், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அது நிறைய டைப்ஸ் ஆஃப் டெசர்ட்ஸ் இருக்கும், அது நீங்க ட்ரை பண்ணலாம். மேங்கோ வித் ஸ்டிக்கி ரைஸ் ட்ரை பண்ணுங்க. அப்புறம் தூரியன்லாம் நீங்க ட்ரை பண்ணுங்க. நிறைய மக்களுக்கு அது பிடிக்காதுங்க, பிடிக்காது. ஸ்மெல் வந்து கொஞ்சம் அந்த மனம் வாசம்ன்ற சொல்லுவாங்க, அது வந்து தலை அடிக்கிற. ஸ்டார்டிங் வந்து இவர் வாங்கிட்டு வந்தப்போ நானும் சாப்பிடல, ஆனா இப்போ இவரை விட நாங்க தான் நிறைய சாப்பிடுறோம். துரியன் பழம். ஆமா ஆனா நீங்க சொன்னது கரெக்ட் தான், நிறைய பேருக்கு அந்த ஸ்மெல் பிடிக்கும். தாம்னு ஒன்று இருக்கு, அது வந்து நம்மளோட ரா பப்பாயா இருக்கு இல்லைங்களா, பப்பாயா கட் பண்ணி போட்டு அதுவும் ஸ்பைஸ் எல்லாம் ஆட் பண்ணி தருவாங்க, செமையா இருக்கும். அதுல நீங்க கன்ஃபார்மா ஃபிஷ் அந்த ஐட்டமே போடாதேன்னு சொல்லிருங்க, இல்லைன்னா பயங்கர ஸ்மெல் அடிக்கும். ஸோ இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் டைம் நீங்க வந்தீங்கன்னா கன்ஃபார்மா இதெல்லாம் ட்ரை பண்ணுங்க. மேபி நம்ம வியூவர்ஸும் வந்தாங்கன்னா ட்ரை பண்ணுவோம். இப்போ ரொம்ப நேரம் பேசி முடிச்சாச்சு. இப்போ ரேபிட் ஃபயர் போலாம், டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. தனித்தனியா தான் கொஸ்டின் இருக்கும், ரொம்ப நிறைய இருக்காது, 5 கொஸ்டின் தான். உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் ஹீரோ யாரு? ஹீரோ அப்படின்னு இல்லை, எந்த படம் த்ரில்லா இருக்கும் அந்த படம் பார்ப்பேன். ஓகே. நீங்க மேரேஜ் ஆகி ஃபர்ஸ்ட் போன பிளேஸ் ஞாபகம் இருக்கா? இங்கேடி போனாங்க, நாங்க கொழும்புக்கு தான் போனாங்க. முதல் முக்கியமா கல்யாணம் விட்டு நாளே மறந்து போனோம் தெரியுமா. சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணதான் நாங்க 17 யோசிச்சு கொண்டிருந்தாங்க, ஆனா 15. ஆனா ஒரு ஆளுக்கு ஞாபகம் இருக்காடி பரவாயில்ல, 2 பேருக்குமே ஞாபகம் இல்லையா. இந்த பெஸ்ட் ஜோடி நாங்க 2 பேரும் தப்பிச்சோம். அதுதான் உங்களோட கல்யாணம் விட்டுனால 15ஆம் தேதி எடுத்தது, 17ஆம் தேதி எடுத்தது. எங்களுக்கு மனசுல 17 தான் நாங்க புக் பண்ணின மாதிரி ஞாபகம். பட் 15 செஞ்சிட்டோம், அது அவசரமா தான் அந்த டேட் எல்லாம் எடுத்தது. அப்ப எங்களுக்கு 17 தான் ஞாபகம் இருக்கு, 15 ஞாபகம் இல்லை. 15 இல்லைங்களா வெடிங்க, 16 திருப்பி சரி. டேட்டே மறந்தீங்களா? டேட்டே மறந்துட்டாங்க. பெஸ்ட் கப்புள் நாங்களானே. அவரு கொடுத்ததுலயே உங்களுக்கு பிடிச்ச கிஃப்ட் தந்தா தானே? பெரிய கிஃப்ட் இல்ல நான் உனக்கு நிறைய கிஃப்ட் கொடுத்துக்கிறேன், ஆனாவா சொல்லல. ஏன்னா மணிக்கூடு, அந்த சின்ன காட்டுகள் மனசுக்கு பிடிச்சது. அப்புறம் வாட்ச் வாங்கிட்டு நிறைய எவ்வளவு பாத்தீங்களா, இப்பதான் வருது. இதுக்கு இந்த முதல்ல நோட் பண்ணுங்க, இதுக்கு பதிலாக கூட நீ கிஃப்டே கொடுக்காம விடலாம். முக்கியமா என்னடா எலக்ட்ரானிக் பொருட்கள் பண்ணி தந்தீங்கன்னா கட்டாயம் ஆம்பளைக்கு ஞாபகம் இருக்கு. ஓகே சரி, உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் ஃபுட்? பிரியாணி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்ரீலங்கால பிரியாணியும் நம்ம பிரியாணி மாதிரி தான் இருக்குமா? இல்ல, உங்க பிரியாணி தான் நல்லா இருக்கும். அப்படியா? அப்போ இப்போ உங்களோட மாதிரி சில கடையில் வந்திருக்கு, தமிழ்நாட்டு பிரியாணிமே கடை வந்திருக்கு. ஓகே, நல்லா இருக்கு. தமிழ்நாடு பிரியாணி சாப்பிட்றதுக்காகவே தமிழ்நாட்டுக்கு போவோம். ஓகே ஓகே. உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் கண்ட்ரி? நீங்க இது வரைக்கும் போனதுல செகண்ட் கண்ட்ரி அங்கால போனதான் அதுக்கு பதில் சொல்லல. இல்ல இதுக்கப்புறம் எங்கன்னா போகணும், லைக் நிறைய பேர் வந்து இந்த கண்ட்ரி போகணும்னு ஒரு ஆசை இருக்கும்ல, அந்த மாதிரி எதுனா இருக்கா? மலேசியா, சிங்கப்பூர், அப்புறம் கனடா, யூகே. இது சான்ஸ் எங்களுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், ஆனா விசா பிரச்சனை தரமாட்டாங்க. அதுபடியே நாங்கள் பெருசாக ஒன்றும் ஆசைப்படுறதே இல்லை. இப்போ எங்களை பொறுத்தவரை நாங்கள் வந்து இதுக்கு போகணும், கனடாக்கு போகணும், அப்படி இப்படிலாம் பெருசா ஒன்றுக்குமே ஆசைப்படுறதில்ல. எங்களோட லைஃப் டூரிஸ்டா போயிட்டு திரும்பி வந்துடும். உங்க 2 பேர்ல யாரு ஃபர்ஸ்ட் ப்ரோபோஸ் பண்ணீங்க? அது மட்டும் சொல்லல.
அது எங்கட சேனல்லே நாங்க சொல்லல. சொல்லல. அட அட உங்களுக்கு வந்து லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜா? லவ் மேரேஜ். ஓகே. லவ் அப்புறம் மேரேஜ். நாங்களே எங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஓ நாங்கள் அது லவ் ஸ்டோரி கோலையில நாங்களே புக் பண்ணி. அப்ப லவ் ஸ்டோரி வச்சு ஒரு வீடியோ போடலாம் மட்டும். ஆனால் உண்மையிலே வாழ்க்கையில் துன்பங்கள் எல்லாத்தையும் கடந்து தான் நாங்கள் சேர்ந்துருக்கிறோம். இப்போ இது இல்லை, இப்போ கூட எங்களோட லைஃப் என்ன சொல்கிறது ஒரு மாதிரி சந்தோஷங்களோட போய் கொண்டிருக்கு. ஸோ எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸோ இல்லை நம்ம இந்தியாவில் இருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் மக்கள் வந்து ஸ்ரீலங்கா வரணும் அப்படின்னா ஸ்ரீலங்காவில் எங்கே வரலாம், எவ்வளோ பட்ஜெட் வேணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஐடியா கொடுத்தீங்கன்னா நம்ம மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நீங்கள் ஸ்ரீலங்காவுக்கு வரீங்க நினைந்தா ஒரு 10 days பிளான்ல மேக்ஸிமம் எல்லா இடம் போகலாம். ஆனால் உண்மையிலே எல்லா இடங்களும் சுற்றி பார்க்க போகிறோம்ன்றால் கஷ்டம் தானே. இந்த நாட்டிலே அப்படி பார்க்கல. அது பார்த்தீங்கன்னா இருந்தால் இலங்கைக்கு வரணுமே இருந்தால் மேக்ஸிமம் நாங்கள் தெரிவு செய்யப்படுகிற நாளை பொறுத்து தான் இருக்குது. இத்தனை நாளைக்கு அப்புறம்ன்றதை பொறுத்து. அங்கே பார்த்தீங்கன்னா ரூம் காசு ஒரு 5000 வைங்க ஒரு ஆளுக்குன்னா ஒரு ரூமுக்கு ஜெஸ் 5000 கூட குறைய தான் வரும். 5000 வச்சு கொண்டாலும் 3000 3500 அப்படி வரும். சில இடங்களில் 5000 வரும். அப்போ 5000 வச்சாலும் சாப்பாட்டுக்கு ஒரு 2000 ஒரு நாளைக்கு காணுமா, சாப்பாடுக்கு 2000 ரூபா ஒரு நாளைக்கு காணும். 7000 ரூபா. மற்ற டிரான்ஸ்போர்ட்டுக்கு சேர்த்து ஒரு 1000 ரூபா காணும் நினைக்கிறேன். பெருசாக பெரிய அளவு தேவை. லோக்கலாக நாங்கள் செய்கிறதா இருந்தால் அப்படி பார்த்தாலும் 10 நாளைக்கு 1,00,000 ரூபா படிவாக காணும் இலங்கை காசுக்கு ஒரு ஆளுக்கு. இல்லை மற்றது கப்புள்ஸாக உங்களுக்கு ரூம் காசுனா உண்டா தான் பிறப்போம். அது மூச்சு ஆகிடும். அது வழியே பிரச்சனை இல்லை. ஒரு கப்பல் வர மாதிரி இருந்தா 10,000 ரூபாய், இன்னும் 10,000 ரூபாய் இருந்தா போதும். நம்ம ஸ்ரீலங்காக்கு 10 நாள் இருப்போம். 10 நாள் இப்போ இல்லை. ஸ்ரீலங்கால என்னென்ன பிளேஸ் எல்லாம் இருக்கு? நிறைய இடங்கள் இருக்கு. ஒவ்வொரு மாவட்டம் எல்லாம் இருக்குது. மற்றது ஒவ்வொரு மாவட்டங்களும் ஒவ்வொரு வடிவா இருக்கு. எந்த மாவட்டத்துக்கு? நாங்க யாழ் மாவட்டம். யாழ்ப்பாணம். ஃபர்ஸ்ட் ஸ்ரீலங்கா வராங்க அப்படின்னா எந்த மாவட்டத்துக்கு ஃபர்ஸ்டா நீங்க வரீங்களா இருந்தால் யாழ்ப்பாணத்தை ஃப்ளைட்டால வரலாம், அல்லது கொழும்புக்கு தான் வருவீங்க. கொழும்பு தான் சிட்டி, யாழ்ப்பாணமும் சிட்டி தான். பட் நீங்க தமிழ் இடங்களுக்கு ஃபர்ஸ்டா வர போறீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் வந்து ஃப்ளைட்டில் வந்து இறங்கிட்டு அப்படியே அங்கே சுற்றி பார்க்கலாம். இந்தியாவிலேருந்து வரேன்னா யாழ்ப்பாணம் வரலாம், வேறு ஃப்ளைட் இல்லை. மற்றபடி நீங்கள் பார்க்கக்கூடிய யாழ் மாவட்டங்கள்லேருந்து ஒவ்வொரு மாவட்டங்களையும் அப்படியே அரேஞ்ச்மெண்ட் பண்ணி பார்க்கலாம். கூட டூரிஸ்ட் பிளேஸ் உங்களுக்கு பிடிச்ச இடங்களை போகலாம், கோயில்களுக்கு போகலாம். அது நாங்கள் தெரிவு செய்கிற பொறுத்தான் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டிலே வந்து நாங்கள் சொல்லிடல, அது ஒரு மாதத்தில் வந்து எல்லாத்தையும் பார்த்துடலாம். அப்படின்ட்டு எவ்வளோ இடங்கள் இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, போகிறக்கே சில ஒரு நாள் போயிடும். உண்மை தானே தானே 10 days நாங்கள் முக்கியமான இடங்களுக்கு போகலாம். அவ்வளோ போகலாம். எங்களுக்கு அங்கே நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணது எங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.